ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் என்ன சமைச்சேன், இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சார் டிவி பார்த்துட்டு இருந்தவர் வீடியோ எடுத்ததும் வந்துட்டார், ஓடி குடுகுடுன்னு வந்துட்டார். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து கீரை தான். கீரையில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கம்ஃபர்டபுளான ரெசிபியும் ஷூட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு சில விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீரை தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இதுதான் 2 நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நாளைக்குங்கும்போது நான்வெஜ் ஆகிடும், அதனால் இதுவும் சமைக்க முடியாது. சரி, இன்றைக்கி காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ்ஜில் இறங்கியாச்சு. 2 கட்டு கீரை, எல்லாத்தையும் சின்ன சின்ன காம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுக்கணும்ல, அதுக்கு தான் எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். சரவணன் டீகோட்ஸ்னு ஒரு சேனல் உண்டு, அந்த சேனலில் உள்ள வீடியோஸ் போட்டு கேட்டுகிட்டே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரூமில் இருந்தால் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெளியில் வந்து பிள்ளைங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. சரி, அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீரையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபோனில் போட்டுட்டு இருந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த காம்பு மாதிரி இருக்கிறத எடுத்து முடிச்சிட்டேன். கிச்சன்லேருந்தே பண்ணலான்னு உங்களுக்கு தோணும், கிச்சனில் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அதனால தான் காலையில் வந்து பூரி தான் செஞ்சுருந்தேன். பூரியும் அப்புறம் உருளைக்கிழங்கும் பருப்பும் போட்டு குருமா மாதிரி செஞ்சுருந்தேன். காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு மத்தியானம் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், காஞ்சி போன தேங்காய். இதை வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக கொடுக்கணும். எப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. எடுத்து வச்சே ஒரு 3-4 நாள் ஆகுது. சரி இருக்கட்டும், அடுத்து அதை பார்ப்போம். கீரை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பூச்சி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுல, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கீரையோட பேர் எனக்கு தெரியல, உங்களை யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரையோட பெனிஃபிட்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே மோஸ்ட்லி நான்வெஜ் தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வெஜ்ஜில் இறங்குற பழக்கம். காலையிலையுமே பூரி கிழங்குன்னு போயாச்சா, இன்றைக்கி மத்தியானத்துக்கு நைட்டுக்கு எல்லாத்துக்குமே கீரை தான். நைட்டுக்கெலாம் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க சிலருக்கு வந்து செட் ஆகாது. பட் எங்களுக்கு அப்படி இல்லை, வீட்டில் எல்லாருக்குமே 3 வேளைக்கும் கீரை செட் ஆகும், நோ ப்ராப்ளம். இதுக்கு போடுறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உரித்து கழுவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் நான். இதை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரில் எல்லாத்தையுமே, அதாவது பருப்பு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் சேர்த்து கீரையும் சேர்த்து விசில் போட்டு எடுக்க போகிறோம். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது என்னென்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அப்போது என் கூட ஒருத்தங்க வந்திருந்தாங்க. கூட ஒருத்தங்கன்னா தெரிஞ்சவங்க. அவங்க வந்திருந்தாங்க. ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பார்த்து சொன்னாங்க, உனக்கு என்ன கஷ்டம், அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அது என்னென்னா, நான் வந்து ரொம்ப வெல் செட்டில்டு, ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவளுக்கு கடனே இல்லை, கஷ்டங்களே இல்லை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. என்ன மட்டும் இல்லை, யாருமே தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இப்போ நான் வெளியில் பார்க்குறதுக்கு சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு கஷ்டமே இல்லை, கடனே இல்லை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டையே வராது அப்படின்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும், எங்களுக்குமே இருக்கும். அதை எதுக்கு வெளியில் காட்டிக்கணும் அப்படின்றதான் என்னோட குணம். நம்ம கஷ்டப்படுறோம், அதை எதுக்கு வெளியில் தெரிஞ்சுக்கணும், அப்படி மற்றவங்களுக்கு தெரியணும், மற்றவங்க நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அப்படி இருக்கா, இல்லை உங்களை பார்த்து அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீரை போட்டாச்சு, நம்ம பருப்பு கழுவி அதுவும் வச்சுருக்கேன். அப்புறமா உப்பெல்லாம் சேர்த்து மூடி போட்டு விசில் போட்டுற வேண்டியதான். சாப்பாடும் பக்கத்தில் ரெடி பண்ணிட்டேன். கீரையில் வந்து ஒரு பாதி எடுத்திருக்கேன். பாதி வந்து குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு, பாதி இது வந்து கூட்டு மாதிரி வைக்கிறதுக்கு. நம்ம அந்த குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் அரைச்சிக்கணும். அது வந்து சிலுசிலாக வெட்டின தேங்காய், அப்புறமா 2 பச்சை மிளகா, அதோட சின்ன சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரும் விசில் வந்துருச்சு, நம்ம அரைச்சதும் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன். குக்கர் விசில் செட்டில் ஆகட்டும். கூட்டு வைக்கிறதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுமே இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது 2ம் நல்லா பொரிஞ்சதுமே இதில் வந்து ஒரே ஒரு வத்தல் பிச்சு போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக தான் போட்டுக்கிறோம். அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப குழஞ்சு வேகணும்னு இல்லை, லைட்டாக கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்க்கணும். நம்ம லைஃப்பில் நிறைய பேரை கடந்து போவோம்.
ஒரு சிலர் வந்து நம்ம மனசுலேயே அப்படியே இடம் பிடிச்சிருவாங்க. ஒரு நாள் பார்த்தா கூட அவங்கள அவங்க நம்ம ஞாபகத்தை விட்டு போகவே மாட்டாங்க. அப்படி உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கீரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், ரொம்ப வராது, கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி இருக்கும். அது வத்துற அளவுக்கு கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். மூடி போட்டு வதக்க வேண்டாம். சும்மா நம்ம மூடி போடாமல் நார்மலாக எப்படி வதக்குவோமோ அப்படி மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். நான் சொன்ன மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்குமே நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி, தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தேங்காய் பேஸ்ட்டில் இந்த குறைன்னு அரைப்போம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறேன். தேங்காய் எடுத்திருக்கேன், காஞ்ச வத்தல், சின்ன சீரகம், பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச இதில் சேர்க்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா கமகமன்னு இந்த கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இது வந்து முருங்கைக்கீரையில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையோட கசப்புத்தன்மை கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யும்போது இருக்காது. நம்ம பருப்பும் கீரை வேக வச்சுருந்தோம்ல, அதுவும் விசில் செட்டில் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கணும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாலாம் போட்டிருந்தோம்ல, பச்சை மிளகா முழுசாக போட்டிருந்தோம், அதெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து இதோட வந்து தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரையே பிடிக்காது அப்படின்னு ஒரு சில குழந்தைங்க சொல்லுவாங்கள்ல, அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, செம்மையாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா முடிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக ஒரு தாளிப்பு, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி, வத்தல் தூள், இதெல்லாம் சேர்த்து தாளித்து அதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கமகமன்னு நம்மளோட பருப்பு குழம்பு, அதாவது கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். கையோடு சேர்த்து கிச்சனையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து எல்லாத்தையும் வெஜ்ஜில் சாப்பிட்றதுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரில, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு வச்சு நிறைய கீரை குழம்பு ஊற்றி அதோட சேர்த்து கீரை கூட்டும் வச்சுக்கிட்டேன். இதோட அப்பளம், அப்புறமா ஊறுகாய், இல்லை கண்டிப்பாக நான்வெஜ் வேணும் அப்படின்றவங்க ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரெசிபீஸுமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த கீரையோட பேர் எனக்கு தெரிலன்னு சொல்லியிருந்தேன். இந்த கீரையில் மட்டும் இல்லை, முருங்கைக்கீரையை தவிர வேறு எந்த கீரையில் ட்ரை பண்ணாலுமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையில் இந்த மெத்தடில் கூட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். நான் சாப்பிட போகிறேன். சூடாக சாப்பாடோட நெய்யெல்லாம் ஊற்றி இந்த கீரை குழம்பு, கீரை கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பாய். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that?